Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து கிரியேட்டர் இன்சைடர்ல வந்து முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பேசியிருக்காங்க. இது பேசினது யார் அப்படினா ஒருத்தங்க வந்து YouTubeல உள்ள ப்ராடக்ட் மேனேஜர், இன்னொருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த YouTube சர்வீஸ்ல வர்க் பண்ணக்கூடியவர். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் வர்க் பண்ணக்கூடியவங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த டாபிக் பத்தி பேசியிருக்காங்க. என்ன டாபிக் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாம் கமெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாமர்ஸ். இது வந்து யூடியூப்ல இருந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளும் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக சொன்னது என்னன்னா, இந்த வருஷத்தில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.8 மில்லியன் சேனல்ஸ் வந்து இந்த ஸ்பேம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 570 மில்லியன் கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் சேட்டில் மட்டுமே வந்த கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைவ் சேட்டில் மட்டுமே வந்த ஒரு 570 மில்லியன் கமெண்ட்ஸ், அதாவது ஸ்பேம் கமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து லைவ் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் தான் நிறைய பேர் வந்து அந்த ஸ்பேம் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க வந்து அதை குறிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இது மட்டும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக நம்ம ஒரு வீடியோவில் கமெண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து ஸ்பேம் பண்ணாலும் அதுவுமே ஸ்பேம் கமெண்ட் தான். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ரிமூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பேம் ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, அதாவது தடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்களா, நிறைய கொண்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஸ்பேம் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்பேம் ஆக்டிவிட்டி அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேம் வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் கூட ஈஸியாக வந்து நோட்டீஸ் பண்ணுறது மாதிரியும் அவங்க வந்து அவங்களோட சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஸ்பேம் வேர்ட்ஸுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பண்ணக்கூடிய கமெண்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பொதுவாக இங்கிலீஷில் வந்து ஃபாரின்ல எல்லாம் பண்ணக்கூடியதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ, அதே மாதிரி ஐ லவ் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் போய் கமெண்ட் பண்ணோம்னா அது வந்து ஸ்பேமில் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஒரே ஒரு சேனலில் மட்டும் போயிட்டு இந்த மாதிரி ஐ லவ் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேம் வேர்ட்ஸ் இதே தான், அதாவது வேறு சேனல்ஸில் நிறைய சேனல்ஸில் போயிட்டு அதை போடுறாங்க. இந்த மாதிரி ஐ லவ் யூ இல்லைனா ஐ லவ் யுவர் சேனல் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு அது என்ன ஒரு மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, அந்த மாதிரி நம்ம மறைமுகமாக சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இவங்க நிறைய சேனல்ஸில் சேம் இதை வந்து பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்னா, யூடியூப் வந்து கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணி அவங்களே அதை வந்து செட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுனால இது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நினைப்பாங்க யூடியூபுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு, சேம் இந்த சேனலில் மட்டும் கிடையாது நிறைய சேனல்ஸில் வந்து யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே ஸ்பேம். ஏன்னா நம்மளுடைய சேனல்ஸில் இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸை நிறைய வாட்டி சொல்லிட்டோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப பண்ணும்போது யூடியூபே அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே டிடெக்ட் பண்ணி அது வந்து ஸ்பேம் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது எல்லாமே ஸ்பேம் ஆக்டிவிட்டியில் தான் வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, இம்பர்சனேஷன் கமெண்ட்ஸ் ஸ்பேம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இம்பர்சனேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரிஜினலாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதே மாதிரியே போலியாக ஒன்றை வந்து உருவாக்கி வைக்கிறதா நம்ம இம்பர்சனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சேனல் வந்து இருக்குது, ஒரு லோகோ இருக்கும், எல்லாம் இருக்கும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே நேம் அதே லோகோ எல்லாம் யூஸ் பண்ணி இன்னொருத்தங்க வந்து வைக்கிறாங்கன்னா பார்க்குறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வச்சா கூட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து இம்பர்சனேஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்பர்சனேஷனாக ஒரு சேனலை வந்து உருவாக்கி அதுக்கப்புறமா அடுத்த சேனல்ஸில் போய்ட்டு தவறாக வந்து கமெண்ட் பண்ணுறது, தவறாக பண்ணாலும் சரி சரியாக பண்ணாலும் சரி, நம்ம இம்பர்சனேஷனாக ஒரு சேனலை நம்ம உருவாக்கி அடுத்தவங்களுக்கு போய்ட்டு கமெண்ட் பண்ணுறோம்னா அதுவுமே ஸ்பேம் கமெண்ட்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து முன்னாடி நம்ம சேனலுக்கு நடந்திருக்கு. அதாவது நம்ம சேனலோட பேர் வந்து யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சேம் இதே மாதிரி பெயர் இதே மாதிரி லோகோ யூஸ் பண்ணிட்டு வேறு சேனல்ஸில் போய்ட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணுறது மாதிரி தப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை கண்டுபிடிச்சி சொல்லி ரிப்போர்ட் பண்ணி நம்மளும் ரிப்போர்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியும் ஸ்பேமில் தான் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தவறான இது பண்ணும்போது உங்களுக்கு வேறு வந்து ஒரு நல்ல சேனல் இருக்குது அப்படின்னா அந்த சேனலுக்குமே ப்ராப்ளம் வரதுக்கு கட்டாயமாக வாய்ப்புகள் வந்து இருக்குது. யூடியூப்பில் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகள் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபிஷிங் ஸ்கேம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே கமெண்ட் செக்ஷன்லேயே வந்துட்டு கமெண்ட் போட்டுட்டு அடுத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேம் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக அவங்களே நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம சேனல் நேம் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்களா. இது வந்து நம்ம செய்கிறதுக்காக எதுவும் இல்லை, அவங்களே அவங்களோட சிஸ்டத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களாம். இது இல்லாமல் நம்ம சைடில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பிளாக்டு வேர்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு நம்ம கம்யூனிட்டி செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோ வந்து போட்டிருக்கோம், நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளாக்டு வேர்ட்ஸில் வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து கொடுத்து வைக்கும் போதும் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஸ்பேமில் வந்து போயிடும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு இருக்குது. அதாவது கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அலோடு கமெண்ட்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம பிளாக் பண்ணி வைக்கிறது மாதிரி இருக்கும் கமெண்ட், இந்த மாதிரி நம்மளே செட் பண்ணி வைக்கிறது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூவில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 செட்டிங் மட்டும் தான் நம்ம செய்ய வேண்டியது, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செய்ய வேண்டியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.